அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் நஃபீஸா ஃப்ரம் ஷனஃப் கிரியேஷன். இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூங்கு தால் குருமா. என்னடா இது, மூங்கு தாலில் சாம்பார் தானே செய்வாங்க, இவன் என்ன குருமான்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து மூங்கு தாலை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஆயில் போட்டு அது ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மூங்கு தாலை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பில். அதுக்கப்புறம் கோகோனட்டை வந்து பார்த்துருக்கு இல்லையா, தேங்காவை நல்லா பேஸ்ட் பண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 1.5 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி, ஒரு க்ரீன் சில்லி, கொரியாண்டர், கொஞ்சமாக கறி லீவ்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கறி லீவ்ஸ் போட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட உடனே அப்படியே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதனால் நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறம் நம்ம சாப் பண்ணியிருக்கிற ஒரு 2 பெரிய சைஸ் டொமேட்டோவை வந்து அதில் ஆட் பண்ணி, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெங்காயத்தை போடும்போதே நம்ம வந்து க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நல்லா தக்காளி மசிகிறதுக்கு ஒரு 1/2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ வச்சுருக்கிற கோகோனட் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணோம், ஏன்னா கீழே வந்து அடிப்பிடிச்சிரும், அதனால் அதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த கோகோனட் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கொதி வரும். இப்போ பார்ப்பீங்க நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மூங்கு தால், அதை வந்து இப்போ பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற மூங்கு தாலை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து திக்காக தான் இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்கவுங்க வீட்டில் எந்த கன்சிஸ்டன்சியில் சாம்பார் சாப்பிடுவாங்கன்னு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில வீட்டில் நல்லா தண்ணியாக சாப்பிடுவாங்க, ஒரு சில வீட்டில் கொஞ்சம் திக்காக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவோம், அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மேலே நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொரியாண்டரை அப்படியே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கிட்டு, இப்போ பார்த்தீங்களா சுட சுட ஒரு ஃபோம் தெரியுது பாருங்களா, ஒரே ஒரு கொதி தான், அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மூங்கு தால் குருமா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட டேஸ்டியாக மூங்கு தால் குருமா. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சுட சுட இட்லி வச்சுக்கிட்டு அதில் ஊற்றி சாப்பிட்டோன்னா வேறு லெவல். ட்ரை பண்ணி பாருங்கள்.